ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு அருமையான சுவையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலை நேர உணவாகவோ இல்லைனா இரவு நேர உணவாகவோ சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் விற்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் கடையில் விற்கக்கூடிய முறுக்கு மாவு புட்டு மாவுன்னு இருக்கும் பாருங்கள், அதை பயன்படுத்தாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடியப்ப மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மாவு வறுக்காத மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். வறுத்த மாவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே வரும். இது சரியாக ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக, எந்த அளவுக்கு உங்களால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கடலை மாவு இந்த இடத்துல ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், வேண்டானாலும் சேர்க்காம வெறும் பச்சரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி செய்யலாம். பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலராகவே இருக்கும். இந்த கடலை மாவு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சுவையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு தடவை கலந்துக்குங்க. எடுத்தோன்னே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துட்டு நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மாவு. அதாவது தோசை மாவு அந்த மாதிரி பதத்துக்கெலாம் இருக்கக்கூடாது, அதை விட நல்ல தண்ணியாகவே இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், நல்லா தூக்கி விட்டால் எப்படி நல்ல வாட்டரியாக விழுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக இதை தோசை தவாலையும் ஊற்றலாம். தோசை தவா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா சைடில் ஓடுற மாதிரி இருக்கும். நான் அதனால் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இந்த மாதிரி சின்னதாக குழியாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிடலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு கரண்டியை அப்படியே தூக்கி ஊற்றுங்க. நல்ல ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, அதாவது தவா நல்லா சூட்டில் இருக்கணும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்லா ஊற்றுனீங்கன்னா ஜஸ்ட்டு போய் அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெரித்து விட்டுருங்க, மூடி வச்சிடலாம். சரியாக 1 நிமிஷத்தில் அடிபாகம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்ல அருமையாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி போட்டு வெந்ததுனால உங்களுக்கு மேலே நல்லா தான் வெந்திருக்கும். இருந்தாலும் ஒரு முறை திருப்பி போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான டிஃபன் ரெடி, ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது தேங்காய் சட்னியோட இல்லைனா வெங்காய சட்னியோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.